illustration 25. Illustration 25, AKS Limited has following capital structures on 31st 2001. Equity share capital இருக்குது. அதில் 1 லட்சம் ஷேர்ஸ் விலைக்கு 10 ரூபா. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுத்துட்டீங்க. என்னங்க? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோங்க? 10 lakh. 12% preferences 5 lakh. 9% debentures. So 40 lakh rupees வந்து இந்த சைடு இருக்குது. The market price of equity share is rupees 50. It is expected that company will pay next year dividend rupees 5 per share, which will grow 7% forever. Assume 30% tax rate. You are required to compute weighted average cost of capital using market weights. என்னங்க? using market value weights. நல்லா கவனிச்சுங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேட்குறான். என்னங்க? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி லிசன் வெரி சிம்பிள். ஐ வில் கிவ் த ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேல்யூ ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு D1 டிவைட் பை KE மைனஸ் ஜின்னு போடுவோம் இல்லையா? அப்போ இவன் ஏன் கேட்குறான்? KE கேட்குறான். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? D1 டிவைட் பை P0 பிளஸ் G. இதான் ஃபார்முலா. என்னங்க? சி அப்படியே இது அப்படியே இது இங்கே வந்துடுது. இது இங்கே வெளியே போயிட்டு இது மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ் ஆயிரும். தெரியும். இவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேட்குறான். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஃபார்முலா நம்ம போட்டாச்சு. என்னது? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னா ஈக்விட்டியோட பர்சன்டேஜ் என்ன செஞ்சுக்கிறேன் கேட்குறான். வாட் இஸ் D1? டிவிடெண்ட் எவ்வளோங்க? 5 ரூபா. குரோத் எவ்வளோங்க? 7. என்னங்க? குரோத். அப்போ D1 என்பது என்னதுன்னா லாஸ்ட் பேர் டிவிடெண்டான்னு கேட்குறான். இங்கே வர கவனிச்சுக்கிறோம். கம்பெனி வில் பே நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்ட். நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்ட். அப்போ 5 D1 அதான். சிலிப்பு இப்படி போட்டுருவாங்க. 5 growth வந்து 7%. அப்போ வந்து 1.07 போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த டிவிடெண்டே நெக்ஸ்ட் இயர் தான் தராங்க. அப்போ இது வந்து D0 இல்லை. இது வந்து என்னங்க? D1 என்னதான் 5. அப்போ D1 5 தான். கிளியரா? அப்போ D1 5னா வாட் இஸ் PO? பிரைஸ் ஆஃப் ஷேரு 50 ரூபா. அப்போ 5 50 ப்ளஸ் 7. 5 50 ப்ளஸ் 7% அப்போ நம்ம எப்படி போடணும்? 5/50 ப்ளஸ் 0.7 அப்போ 0.8. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எத்தனை? செக் பண்ணி பாருங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி புரியுதுங்களா? அப்போ நல்லா புரிஞ்சு. இந்த இடத்துல எல்லாமே தப்பு பண்ணக்கூடிய விஷயம். இந்த இடத்துல எல்லாமே தப்பு பண்ணணும். பார்த்தீங்கன்னா 7%னா 7/100 போடணும். அப்போ என்ன ஒரு 0.07. நீங்கள் 70% போட்டீங்க. இப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ். இந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்ணால் கணக்கு என்டையர் எல்லாம் தப்பு. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? எப்பவும் கால்குலேட்டர் போட்டு பார்க்குறது பெஸ்ட். அப்போ 7/100 போட்டால் தான் கிடைக்கும். அப்போ எவ்வளவு? 0.07. 10%னா 10/100 0.1. அப்போ இங்கே வந்து 0.1 தான் இருக்கும். 0.1 ப்ளஸ் 0.07 என்ன ஆச்சுன்னு தான் கேள்வி. அப்போ செக் பண்ணி பார்க்கணும். 0.1 ப்ளஸ் 0.07 என்னாச்சு? 17%. என்னங்க? நம்ம அப்ளை பண்ண 8%. இது கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இப்படி தான் போடணும். ஸோ நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இப்படி போடும்போது 5/10 ப்ளஸ்ஸு 7%. இதெல்லாம் அப்படி போடும்பொழுது 5/10 1 ப்ளஸ் 0.7. ஸோ 17%. புரியுதுங்களா? அப்போ வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ்? கேஇனா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அடுத்து என்ன கேட்குறான்? கேடி. கேடினா திருப்பி அதே ஃபார்முலா தான். என்னதுங்க? காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் 1 - T. என்னங்க 1 - T டாக்ஸ் ரேட். வாட் இஸ் ரேட்? ஆர்னா என்னதுங்க? ரேட். எப்படி 9% போட்டிங்கன்னா டிபென்ச்சர்ஸ்க்கு தரக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? அப்போ 9%. அப்போ 9%ல என்ன செஞ்சுருங்க? 30% கழிச்சிருங்க. அப்போ பாருங்க 9%ல இப்போ பாருங்க எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. 9%னா அதில் 30% என்ன செய்யுங்க? கழிங்க. அப்போ 6.30 இல்லையா? எப்படி சார்? 9ல் 30% கழிச்சா 2.7. அப்போ 9 - 2.7. சரிடா? 6. புரியுதுங்களா?
ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூசிங் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ். சார் இப்போ மார்க்கெட் வேல்யூ வெயிட் போடுறதுக்கு முன்னால் சின்ன ஒரு விஷயம், இது வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கிடைச்சி போச்சு, காஸ்ட் ஆஃப் டெபென்ச்சர்ஸ் இருக்குது. அப்போ ஒன்று 6.3, ஒன்று 17%. என்னப்பா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படி லைனாக போட்டு வரணும். பாருங்க நல்லா கவனிங்க. டெப்ட்னா என்னன்னா கடன். எங்கே வாங்கியிருப்பேன்? நான் வெளியே வாங்கியிருப்பேன். என்னோட ஓன் கேபிட்டல் இருக்குது. அப்போ ரெண்டு கேபிட்டலே ரெண்டாக பிரிக்கிறோம். கேபிட்டல் என்ன செய்யறோம்? ரெண்டாக பிரிக்கிறோம். என்னது? லைபிலிட்டி சைடு ஆர் லைபிலிட்டி சைடு. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சொல்லுங்க. என்னப்பா? இன்டர்னல்னா நம்மளுடைய ஓன் கேபிட்டல். என்னப்பா? வெளியே டெப்ட். கிளியரா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ் வந்து டெப்ட். என்னங்க புரியுதுங்களா? ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் டெப்ட் இல்லை, நம்மளுடைய ஷேர் தான், நம்மளுடைய ஓன் கேபிட்டல்னு சொல்லலாம். ஈக்விட்டி சர்வீசஸ் கம்பல்சரி நம்மளுடைய ஓன் கேபிட்டல். அப்போ இதோட கூட்டுத்தொகை எவ்வளோ சொல்லிட்டீங்க? 70 லேக். அப்போ இங்கே 40 லேக் தான் சார் சொன்னீங்க. இங்கே எப்படி சார் 70 லேக் வந்துச்சு? ஒரு கேள்வி. டிபென்ச்சர்ஸ் ஒரு வேல்யூ 15 லட்சம் அப்படி தூக்கி போட்டேன். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒரு வேல்யூ 5 லட்ச ரூபா தூக்கி போட்டேன். என்னங்க? ஆனால் ஈக்விட்டி ஷேர்ஸ் வேல்யூ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேஸ் வேல்யூ தான் 10 ரூபா. என்னங்க? ஆனால் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டீங்க நீங்கள்? 50 ரூபா சொல்லிட்டீங்க. அப்போ 1 லட்சம் இன்ட்டு 50 போட்டால் என்ன வந்துடும்? 50 லட்சம். அப்போ டோட்டல் வேல்யூ வச்சு 70 லேக். ஏன் 70 லேக்னு புரிஞ்சுதா சார்? அப்போ 40 லட்சம் அங்கே இல்லை, நான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் நான் போடும்பொழுது அதோட மார்க்கெட் ப்ரைஸில் என்ன செய்கிறேன்? ஸோ ஏன் மார்க்கெட் ப்ரைஸில் போடுறீங்க? ஏன்னா நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூசிங் மார்க்கெட் வெயிட் தான் எடுக்க சொல்கிறாங்க. என்னங்க? அப்போ நான் சொல்லல, இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வெயிட் எடுக்க சொல்கிறோம். யாரு? கணக்கில். இல்லாட்டின்னு சாதாரணமாக எப்பயுமே ஃபேஸ் வேல்யூ எடுப்போம். இங்கேயே எடுக்க சொல்கிறோம். யுவர் கம்ப்யூட்டர் weighted average cost of capital using market value. மார்க்கெட் வெயிட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ வெயிட். அப்போ மார்க்கெட் வேல்யூ கிடைச்சிச்சா இல்லையா? அதோட வெயிட் என்னன்னு இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன். நீங்க இங்கே 15 லட்சம் டிவைட் பை 70 லட்சம் இன்ட்டு 100, 21.4. இதான் அந்த வெயிட்டோட ப்ரொபோர்ஷன். நீங்கள் ராவா போட்டாலும் வந்துடும் இப்படி. ஸோ 5 லேக்கு டிவைட் பை 70 லேக் வந்துச்சா? வெயிட் வந்துச்சுங்களா இல்லையா? அடுத்தது 50 லேக்கு டிவைட் பை 70 லேக் 0.71. ஸோ 1 வந்துச்சு இல்லையா? சார் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எங்கே சார் கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்களே ஃபஸ்ட்டு. 6.3 வந்துச்சா இல்லையா? சார் இது ப்ரெஃபரன்ஸ் ஆகிடுச்சு எப்படிங்க சார்? ப்ரெஃபரன்ஸஸ் அவனே கொடுத்தோம் எத்தனை? 12%. சார் 12%. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? அதையும் கண்டுபிடிச்சேன் 17%. ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 0.2143 இன்ட்டு வந்துச்சு 1.35. அடுத்தது 0.0714 இன்ட்டு 12 கிடைச்சிச்சா? அடுத்தது 0.7143 இன்ட்டு 17. இவங்களுக்கு கரெக்டான ஆன்சரா? கூட்டுங்க. ப்ளஸ் 86 ப்ளஸ் 1.35. ஸோ இவருக்கு கரெக்டான ஆன்சரா? பார்த்தீங்கன்னா கடுமையான கணக்காக இருக்கும், ஆனால் புரிதல் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன செய்யணும் திருப்பி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிங்க, காஸ்ட் ஆஃப் டெப்ட் கண்டுபிடிங்க. அடுத்தது ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் அவனே கொடுத்துருப்பான், அதை வச்சு நீங்கள் வெயிட் மட்டும் கண்டுபிடிங்க. வெயிட் எப்படின்னா மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இவங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் இமிடியேட்லி. இதுதான் இல்லஸ்ட்ரேஷன் 26.